வேதாகமத்திலே நாம் எல்லாரும் அறிந்த அரக்கனை ஆகிய கோலியாத்தை நாம் பார்க்கிறோம். அவன் கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரம் உடையவன். யாருமே 3 மீட்டர் இல்லை. அவ்வளவு பெரிய ராட்சதன் 3 மீட்டர் உயரம் உள்ளவன். அவனுடைய 6 முழம் 1 ஜான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலையில் போட்டிருந்த ஹெல்மெட் மாத்திரம் 57 கிலோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கையில் வச்சிருந்த ஈட்டி 7 கிலோ எடை. அந்த குச்சி ஈட்டி எரியறது அது மட்டும் 7 கிலோ. அப்படின்ற அவ்வளவு பெரிய பலசாலி யுத்த வீரன், ராட்சத வம்சம். அந்த ராட்சத வம்சத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் சந்தித்தார்கள். 2 பக்கம் யுத்தம், கொக்கரிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் ராட்சதர்கள், கோலியாத்தின் சேனை, இந்த பக்கம் சவுல் இஸ்ரவேலின் சேனை. 2 பேரும் சண்டைக்கு ரெடியா நிற்கிறாங்க. ஈசா தாவீதுடைய தகப்பன், வயசானவர், 8 பிள்ளைங்க, 3 பேர் ஏற்கனவே அங்க ராணுவத்தில் இருக்காங்க. சவுல் அந்த ராணுவத்தில் சண்டைக்கு அவங்க நிற்கிறாங்க. ஈசா தாவீதை கூப்பிடுறாரு. அவரு 20 வயசு வாலிபன். அப்போ 20 வயசா இருக்கும் பொழுது அப்பா கூப்பிட்டு, நீ போய் அண்ணனுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்னங்கிறத விசாரிச்சுட்டு வா அப்படிங்கிறார். சரின்னு அவரு யுத்த காலத்துக்கு போறாரு. யுத்த காலத்தில் அங்க போய் பார்த்தா அங்கெல்லாம் தெரிஞ்சது சேவல் சண்டை. பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு சேவல், இந்த பக்கம் ஒரு சேவல் அப்படியே கொக்கரிச்சிட்டு நிற்கும், தலையை தூக்கிட்டு அப்படி இப்படி நிற்கும். அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவன் ஓட்டோட ஓடி போய் அவங்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சில காரியங்கள் பேசிட்டு இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, என்ன நடக்குது, என்ன ஏது விசாரிக்கிறான். அவங்களும் சில காரியங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது, சண்டை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, உடனே அவங்க அண்ணன்கள்லாம் சொல்றாங்க, டேய் உனக்கு என்ன வேலை, நீ சின்ன பையன், இங்கே சண்டை பண்ற இடத்துல என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்படிப்பட்ட முந்திரி கொட்டுற எங்களுக்கு தெரியும், நீ கம்மனு வேலை நம்ம அதை பார்த்துட்டு நீ கிளம்பிட்டு விட்டு வெளியில போ அப்படிங்கிறார். அவன் போகமாட்டாங்கிறான். விசாரிச்சுட்டே இருக்கிறான். என்ன நடக்கும்? ராஜா சொல்றாரு, இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் முன்ன நின்று யுத்தம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் அநேக வெகுமதிகளை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் சவுல். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தாவீது இறங்கிட்டார். யுத்தத்தில் இறங்கிட்டார். வேதத்தை நீங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் திருப்பிக் கொண்டால், இருபத்தி 5வது வசனம். என்றார். ராஜா பெரிய கட்டளை போடுறார். தாவீது என்ன செய்யறாருங்க? தாவீது என்ன வேலை? தாவீதுக்கு என்ன வேலைங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வேலை. வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் ஆட்டு மேய்க்கிற வேலை கொடுப்பாங்க. எந்த வேலையில் நீ ஊரை சுற்றிட்டு இருக்கிறதுனால ஆட்டையாவது மேய்ச்சிட்டுரு அப்படின்னு 4 ஆட்டை வாங்கி விட்டா கூட மேய்ச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது
அவர் ஆட்டை மட்டும் வச்சுட்டு இருக்கல, கவனிங்க, ஆட்டை மட்டும் வச்சுட்டு இருக்கலைங்க. அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்குள்ளே நிறைய திறமை வெளிப்படுது. அந்த திறமையை ஆடு மேய்ச்சி கேட்டிருக்க அவர் அந்த வளர்த்துக்கிறார். அந்த நாட்களில் யுத்தத்தில் சண்டைக்கு போறவங்கள்ட்ட அவங்க கையில் ஆயுதங்கள் மாத்திரமல்ல, வெறும் இரும்பு ஆயுதங்கள் மாத்திரமல்ல, இந்த கவன்களும் ஒரு பெரிய போர் ஆயுதம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதில் நியாயாதிபதிகளில் கூட யுத்த ஆயுதங்களோடு கூட வீரர்கள் கையில் இந்த கவன்களும் இருக்குமா, கவன்களையும் கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு யுத்த ஆயுதம், ஒரு போர் ஆயுதம். இப்போ தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்த ஆயுதமும் ஒரு யுத்தத்திற்கு போறவங்க கையில் அந்த ஆயுதத்தையும் அரசாங்கம் கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஆயுதத்தை அப்படிப்பட்ட ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுல தாவீது கில்லாடியாக இருந்தான். எப்படி இந்த கில்லாடித்தனம் வந்துச்சு? வளர்த்து கொண்டான். இன்னைக்கு நம்ம பசங்க எதுக்கு வளர்த்துக்கிறாங்க? எதில் வளர்றாங்க? என்ன விஷயத்தில் வளர்றாங்க? தனக்குள்ள இருக்கிற திறமையை வளர்த்தா தான் வாய்ப்பின் கதவுகள் திறக்கும். இன்னைக்கு எல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்? வாய்ப்பு இல்லை பாஸ்டர், வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு எப்படி வரும்? நீ திறமைசாலியா இருந்தா, நீ புத்திசாலியா இருந்தா, நீ அறிவாளியா இருந்தா, உனக்குள்ளே திறமைகள் பொதிஞ்சிருந்ததுன்னா உன்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து மேன்மை வைப்பான். அரசாங்கமா இருந்தாலும் உலகமா இருந்தாலும். நாம சொல்றது, நான் படித்த படிப்புக்கு நீ என்ன படித்த? சும்மா போனேன் வந்தேன், அவ்வளோதான் நாம படித்தது. நீ படித்த படிப்புக்கு என்ன வேலைங்க இருக்கும்? இந்த வேலை தான் இல்லை, நம்மால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்தந்த வேலையெல்லாம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தந்த வேலையிலெல்லாம் நாம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது படிச்சவங்க இந்த வேலை தான் செய்யணும்னு கிடையாது. உனக்குள்ளே எத்தனையோ திறமைகளை கடவுள் வச்சிருக்கிறார். ஒரு சகோதரர் இருப்பார், ஒரு சகோதரர் இருந்தார். அவர் நிறைய தொழிலை கைவசம் வச்சிருந்தார். எலக்ட்ரீஷியன் வேலை செய்வார். வேலை வந்துச்சுன்னா எலக்ட்ரீஷியன் வேலை நான் செய்வேங்க. கார்பெண்டர் ஒர்க்கு நான் செய்வேங்க. கார்பெண்டர் வேலை நான் செய்வேங்க. கட்டல் செய்வேங்க, பீரோ செய்வேங்க, காட்டு வேலையை நான் செய்வேங்க. தெரியுங்க? ஆமே, சொல்லுங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குதோ அவ்வளவு நீங்க புத்திசாலி, பலசாலி. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற வாலிப தங்கங்கள் புதைஞ்சு கிடக்கிறான், வீட்டுக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கிறது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழிலை மட்டும் நம்பி அப்படியே கிடக்க வேண்டியது. அவங்க கொடுக்குற 150 நம்முடைய வாழ்க்கை பிடிச்சி போச்சு. அந்த சிறுவனை குறித்து நம்ம பார்த்தோம். அங்கேருந்து வர்றான், ஒரு கல்லூரியில், ஒரு ஸ்கூல்ல இருந்து, ஒரு பெரிய ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வர்றான். அங்கேருந்து தேடி வர்றான், அந்த பையனை தேடி வர்றான் ஸ்டேஜுக்கு. என்ன செய்கிறேன்? இந்த பையனுக்கு இருக்கிற திறமையினாலே நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த பையனை. ஆகவே இந்த பையன் +2 முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவுகளையும் எங்கள் கல்வியை பொறுத்துப்படுத்திக் கொள்ளும் சொல்கிறான். அவன் +2 படிக்கிற வரைக்கும் எத்தனை ஆயிரம் ரூபாய், எத்தனை லட்ச ரூபா செலவானாலும் எங்கள் பள்ளிக்கூடம் இதுக்கு செலவு பண்ணுங்கிறான். எப்படி அவனுக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு? அவன் திறமையிலே வளர்கிறான். அவன் திறமையிலே வளர்கிறான். நமக்குள்ள திறமை இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது முன்பு இல்லாததை விட இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதோ வளர்த்து கொள்வதோ இல்லை. வீணாய் நேரத்தை செலவழிப்பது, ஊர் சுற்றி நேரத்தை செலவழிப்பது, வீண் பேச்சு பேசி நேரத்தை செலவழிப்பது, நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி நேரத்தை செலவழிப்பது, வீணாய் தூங்கி செலவழிப்பது, எந்த முயற்சியும் எடுக்காமல் சும்மா இருந்து செலவழிப்பது, இது எதற்கு? இது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும், உன்னை முடமாக்கிவிடும். உனக்கு
உனக்கு வேற எந்த வளர்ச்சியும் இல்லாமல், எந்த வாய்ப்பும் இல்லாமல் நீ வீட்டில் புதைந்து கிடப்ப. இன்றைக்கு எத்தனை பேர் சும்மா சுத்திட்டு இருப்பாங்க, நீங்க பாருங்க, சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் தன்னுடைய அறிவையோ திறமையோ வளர்த்து கொள்ள முயற்சி இல்லை. அல்லேலூயா, சுத்தமாக சொல்லுங்களேன். தாவீதுக்கு ஒரு சவால் வந்துச்சு, யுத்தம் வந்துச்சு. 2 ஜனங்களும் கொக்கரிச்சு நிற்கிறாங்க. பார்த்து ஜனங்கள் கோலியாத்து ஆ அப்படின்னு நின்னான்னா போய் ஓடி போய் ஒன்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிங்கம் கடிச்சிக்கிற மாதிரி சத்தம், ஓடி ஒளிகிறாங்க. இதை பார்த்தோன்னே தாவீதுக்கு ஒரு வேகம் வருது. என்ன நடக்குதுங்க? நான் யுத்த களத்தில் இருக்கிறேன்னு அவன் இறங்குகிறான். 20 வயது வாலிபன். வாலிப பிள்ளையே, உன் வயசு போச்சுன்னா திரும்பாது, வீணாய் கழிச்சிடாத. உன் வாலிபத்தையும் வயசையும் அறிவையும் வீணடிச்சிடாத. நாங்கெல்லாம் நிறைய இழந்துட்டோன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாலிப தம்பி தங்கிகள், உங்கள் வயசு போச்சுன்னா, வாலிபம் போச்சுன்னா, ஆரோக்கியம் தெம்பும் பெலனும் போச்சுன்னா திரும்பாது. உனக்கு வாலிபம் இருக்கும் பொழுதே உனக்கு கையிட்டு கொடுக்கிற வேலையை உன் முழு பலத்தோட செய்யணும் சாலமோன் சொல்றாரு. படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பணியா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த முயற்சியா இருந்தாலும் அதை முழு வேகத்தோட செய்யுங்க. சும்மா படிக்காம இருந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே பரீட்சைக்கு போறேன் ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்காது. நல்லா படிக்கணும், மக்கள் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், நம்முடைய வேலைகளிலே கருத்தாய் செயல்படணும். நாளைக்கு பரிசு இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது இல்லை. 365 நாள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்பெல்லாம் உங்க பிள்ளைகளை கவனிக்க மாட்டீங்க. அப்ப கவனிக்கணும், என்ன பண்றான், ஏது செய்யறான், படிக்கிறானா. நான் பல முறை இதை சொல்லிட்டு இருக்கிறேன். தாவீது ஆட்டை மேய்த்து கொண்டு இருப்பவன் என்று சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. மிகப்பெரிய யுத்த வீரர்களுடைய சாமர்த்தியமான ஒரு காரியம் என்னன்னா கவன்கல் எறிவது. அது வந்து ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அது இருந்துச்சு. நீங்க படிக்கல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க, சீக்கிரம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 20 வசனம், அதிகாரம் 20 வசனம் 16. இன்னும் நாம புரட்டிக்கிட்டே இருப்போம். இடதுகை 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எறிவார்கள். ஒரு மயிரில கூட தப்பாது. அந்த அளவுக்கு பிரில்லியன்ட். பிரில்லியன்ட்ங்கிறது எப்படி வரும்? நீ பிரில்லியன்ட் எப்படி ஆவ? நீ பிரில்லியன்ட் ஆவதற்கு உன்னை நீ உருவாக்கி கொள்ளணும், உன்னை நீ வளர்த்தி கொள்ளணும். பைபிள் சொல்லுது எப்படி இருந்தாங்களா? 700 பேர் எப்படி இருந்தாங்க? ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன் எரிகிறவர்களாக. அப்போ கவனிக்கிறீங்களா? அது மாதிரி தாவீது வெறும் ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கிற மாத்திரமல்ல, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் ஆட்டை துரத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன தடியில பற்றி மாத்திரமல்ல, அவர் அந்த கவன் சுற்றி சுற்றி எரிந்து அதுல தன்னை அவரு எக்ஸ்பர்ட்டா இருந்தார். பயங்கரமான டேலண்ட் மேன். அது மட்டும் இல்ல, வரலாறு சொல்லுது அந்த கல்லு, தாவீது கையில் இருந்த அந்த கல்லு, 49வது வசனம் பாருங்க, தன் கையை அடப்பியில போட்டு ஒரு கல்லுன்னா என்ன கல்லுங்க? எத்தவரி கல்? என்ன அச்சாங்கல் விளையாடும் அது மாதிரியா? இல்லைங்க. அந்த கல்லு, ஒரு கல்லு 1/2 கிலோ வெயிட் இருக்குமா. அந்த கவன்ல வைக்கிற ஒரு கல்லு 1/2 கிலோ வெயிட். அந்த 1/2 கிலோ கல் வெயிட்ட அந்த கவன்ல வச்சு சொல்லட்டி
அடிக்கிறது ஒரு 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 யுத்த ஆயுதம். அதை பற்றி தான் நம்ம அங்கே பார்த்தோம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில். இப்போ ராஜாக்கள் நாட்களில் அந்த யுத்த வீரர்களுக்கு இந்த கவன்கள் பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த பயிற்சியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஒரு மயிரிலே கூட தவறாதவர்கள். நம்முடைய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்க பதக்கம். எப்படி வந்துச்சு? வளர்த்து கொண்டார். அவர்களை திறமையை வளர்த்து கொண்டார்கள். நீங்கள் தேவனை துதிப்பதிலே, சத்தமாய் துதிப்பதிலே, உற்சாகமாய் துதிப்பதிலே உங்களை நீங்கள் உருவாக்கி வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பாடுவதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பதிலே, ஆவியில் இருந்து ஜெபிப்பதிலே நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவனை பற்றி சுவிசேஷம் அறிவிப்பதிலே உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்ட என்ன கிடைக்கும்? வளர்த்து கொண்ட என்ன கிடைக்கும்? பின்னாடி பாருங்க என்ன கிடைக்கும் சொல்லி. ஐநூறு கிலோ எடையுள்ள அந்த கல்லை என்ன செய்யறாரு? சொல்லட்டி யார் மேல வீசுறாரு? வாசிங்க. சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென். அந்த அந்த கல் எவ்வளவு ஸ்பீடில் போச்சு தெரியுன்னு எவ்வளவு ஸ்பீடு போச்சு தெரியுங்களா? சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 150 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கல் போச்சான். எவ்வளோ வேகம்? ஒரு மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகம். நம்ம பைக் ஓட்டுனா கூட 40 to 45 50 போகும் பொழுதே தலைதறிக்கு ஓட்டுற மாதிரி தெரியும். 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னாவே அப்படியே அதிரும் வண்டி ஆள் எல்லாம். ஆனால் தாவீது தன்னுடைய கவன்களினாலே எரிந்த அந்த கல்லின் வேகம் 150 கிலோமீட்டர் வேகம். காரணம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய வளர்ச்சி, திறமை, டேலண்ட். தன்னை வளர்த்து கொண்டார், தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார். தனக்கு இருந்த அந்த காரியங்களிலே தாவீது வளர்த்து கொண்டதுனால என்ன நடந்தது? அந்த கோலியாத்தினுடைய நெற்றியை பதம் பார்த்தது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மனுஷனுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்காதீங்க. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. ஒருத்தரும் கவலைப்படாதீங்க. ஆமென். ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, உன்னால தம்பி நீ சின்ன பையன் பொடிண்டா, உன்னால முடியாதுடா. ஆமாம், இந்த உலகம் எப்படி சொல்லும்? அட நீ ஒன்றும் முன்னால வெல்ல முடியாதப்பா, நீ எல்லாம் அப்படி படிக்க முடியாது, நீ எல்லாம் அப்படி வளர முடியாது, நீ எல்லாம் அப்படி முன்னுக்கு வர முடியாது. அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களாட்டம் உன்னால முடியாது. அப்படித்தான் இந்த உலகம் நம்மளை மட்டுப்படுத்தும், தட்டி உட்கார வைக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா உபாகமத்து புஸ்தகத்தில் நீங்கள் 20வது வசனத்தில், உபாகமம் 20வது அதிகாரத்தில் 1 4 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 20ல் 1 போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களை பயப்படாத, என்னோடு இருக்கிறார். தொடங்கும் போது
இஸ்ரவேலரை கேளுங்கள், வேண்டாம் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஆமென். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? இப்படிதான் இருந்தாங்க. கலங்கி தவித்து தத்தளிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. காரணம் என்ன? இந்த ஜனங்களை ஜெயிக்க என்ன அங்களால முடியாது. பயம், திறமை இல்லாதவன் பயந்துட்டு தான் கிடக்கணும். ஆமென். திறமையை வளர்த்துக் கொள்ளாத எனக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. தாவீதுக்குள்ளே திறமை இருந்தது. அந்த திறமை தேவனுக்குள்ளே அவன் வளர்த்துக் கொண்டான். அவனுக்குள்ள இருந்த திறமை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம். நீ அப்படி கூட்டத்தில் நீ யுத்தத்துக்கு போகும்பொழுது நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளே, நாம் பயப்படாமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஃபியூச்சரை தேடி, வேலையை தேடி, உதவிகளை தேடி, மேன்மையை தேடி போகிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கை, தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு அது வெற்றியாக மாற்றி கொடுப்பார். தாவீது அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க யாருமே, உங்களுக்காக ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தாவீது அப்படித்தான் செயல்படுகிறார். கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் தாவீத அந்த யுத்த காலத்துக்குள்ள அனுப்புறாரு. அவன் ஒரு சிறு வாலிபனாக இருக்கிறாரு. எல்லாருமே அவர் அசட்டப்படுற நிலைமையில் இருக்கிறாரு. இந்த உலகம் உங்களை அசட்ட பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் யாருங்கிற திறமையை இந்த உலகத்துக்கு காட்டாத வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்துக்கு வேஸ்ட்டாக தான் இருப்பீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்துக்கு நாம் யாருங்கிறத காட்டுனா தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை என்னங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்க முடியும். தாவீது யுத்தத்தில் வந்து யுத்தம் பண்ணி கோலியாத்து தலையை வெட்டி சவுலுக்கு முன்னாடி அரண்மனையில் கொண்டுட்டு போய் வைக்கிற வரைக்கும் தாவீது, நீ சிறு பையன்டா, உன்னால என்ன முடியும், நீ ஓடி போய் சோறு கொடுத்துட்டியா, வேலையை பார்த்து வீட்டுக்கு போய் ஆட்டமேயி, அதில் அந்த நிலைமையில தான் வச்சிருந்தாங்க தாவீதை. ஆனால் என்னைக்கு அவன் யுத்தம் பண்ணி அவன் தலையில கவன்களை அடிச்சு அவனை குப்பரை தள்ளி அந்த கோலியாத்தை கீழே தள்ளி அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தியை வெட்டி தலையை தூக்கிட்டு போய் ராஜாட்ட வச்சப்பதான் தேசமே அவனை கொண்டாட ஆரம்பிக்குது. ஆமென். தேசமே அவனை புகழ ஆரம்பிக்குது, போற்ற ஆரம்பிக்குது, சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த தாவீதுடைய செயலினாலே ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டாங்க. எப்போ தாவீதுடைய அருமை இந்த உலகத்துக்கு தெரிந்தது, அவன் யார் என்பதை அவன் வெளிக்காட்டின பொழுது, தேவன் அவனோடு இருந்தார், அவன் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே இந்த திறமையை ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒரே கல்லுல சண்டை முடிஞ்சு போச்சு. ஒரே கல். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவன் யுத்த வீரனாக தன்னை வளர்த்து கொண்டதினாலே இங்கே நாம் பார்க்கிறோம், ஐம்பத்தி 1வது வசனம் 17, ஆகையால் ஓடி அவன் மேல் நின்று எடுத்து உருவி அவனை கொன்று அதனாலே தலையை செத்து போன என்று சொல்லி பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். பெலிஸ்தர் ஓடி போனார்கள். இஸ்ரவேல் முன்னே ஓடி ஒளிஞ்சான். ஆனால் தாவீதுடைய பராக்கிரமான செய்கை, அந்த யுத்த வீரனுடைய அந்த காரியம் பெலிஸ்தியரை ஓட வைத்தது. பிரச்சனையை நீங்கள் ஓட வைக்கணும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் ஓட வைக்கணும். அது நாம துரத்த நாம போய் பிரச்சனைகளையும் வறுமைகளையும் தரித்திரங்களையும் பற்றாக்குறைகளையும் எதிர்த்து நாம் போராடி அதை ஜெயிக்க வேண்டுமே ஒழிய அது உன்னை துரத்தி ஒரு வழி ஆக்கக்கூடாது.
பிரச்சனையை மேற்கொள்ள விசுவாசி உங்களை என்னை கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். நீ கோலியாத்தை மேற்கொள்வதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாவீதை போல நீங்கள் உங்களுடைய திறமையிலே வல்லவர்களாக உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளரணும். கர்த்தருடைய ஞானத்திலே அறிவிலே வளரணும். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளிலே நீங்கள் வளரணும். டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, இப்போ குழந்தை சில்ட்ரன்ஸ் டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்குள்ளேயே அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுல இதை படித்து அதை படித்து அந்த டிகிரி இன்னொரு டிகிரி அப்படி படித்து லண்டனில் போய் படித்து அங்கே படித்து அப்படின்னு சொல்லி அப்போ அந்த குழந்தைகளை குறித்து நிறைய படித்து ஆராய்ச்சி பண்ணி அதில் வளருவாங்க. அதான் சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல். ஆர்த்தோ ஸ்பெஷல், எலும்பை பற்றி, எலும்பினுடைய காரியங்கள், அது என்ன சாப்பிடலாம், எப்படி தேய்மானம் ஆகுது, அது எப்படி கூடும், அந்த எலும்பினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்து 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 டிகிரி அதில் படித்து அவன் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுறான். எல்லாம் எப்படி உருவானா? அவன் உருவாக்கி கொண்டான். ஆமாவா இல்லைங்களா? அல்ல சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்பெஷலிஸ்ட் எங்கே உருவாகிறார்கள்? அவர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கணும். உங்களை உருவாக்கி கொள்ள ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை உருவாக்காமல் வர்ற வாய்ப்பு உங்களுக்கு வேஸ்டா போயிடும். நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டால் வாய்ப்புகள் உங்களை மேன்மைக்கு கொண்டு போகும். தாவீது இந்த யுத்தத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு அந்த பிரச்சனைங்கிற நேரம் வந்த பொழுது தன்னுடைய திறமையினாலே கோலியாத்தையும் சேனைகளையும் முறியடித்து அவர் என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ண வந்த அந்த யுத்த வீரர்களுக்கு தலைவனாக்கிட்டாரு. சவுல் எப்படி இந்த தலைமை ஸ்தானத்துக்கு வந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, தலைமை ஸ்தானத்தில் இருக்காரு. எந்த தலைமை ஸ்தானம் எப்படி வந்துச்சு? அவன் தன்னை உருவாக்கி கொண்டான். சபையே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அல்லது வந்ததும் போனதுமாக இருக்கிறோமா? நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நீங்கள் சபைக்கு வந்து உட்கார்ந்து போறதுனால யாருக்குமே இழப்பு அல்ல, ஆண்டவருக்கும் எந்த இழப்பும் அல்ல. அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தான் இழப்பு. தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்காய் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்கள் அசதியாய் இருந்து விடாதீர்கள். ஆண்டவர் தான் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்காக கானான் திறந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் கானானை சுதந்திரிப்பதிலே அசதியா இருந்திராத. சபைகள் எப்படி அசதியாய் இருக்கிறது, வாலிப பிள்ளைகள் எப்படி அசதியாய் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனை விட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டும். தாவீது கோலியாத்தை ஜெயித்தது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அவன் கையில் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அங்கே சொல்கிறாங்க, நீ சின்ன பையன், நீ உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்களா? ஆனால் இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு. 4வது வசனத்திலிருந்து யோனத்தான் ஹலோ வாசிங்க ஆமாங்க. என்ன போடுறாங்க தாவீதுக்கு? சால்வை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு சால்வை உழுகணும் பிரதர் சிஸ்டர். சமுதாயத்திலையும் தேவன் சமூகத்திலையும் உங்களுக்கு சால்வை போத்தணும். எல்லாத்துக்கும் சால்வை வந்துடாது. சாப்பிட்டதும் தூங்கணுமா ஊரை சுத்துற மாதிரி உனக்கு சால்வை வராது. உன்னை நீ உருவாக்கிக்கோ. சால்வை சும்மா வந்துடால. எப்ப சால்வை வந்துச்சு தாவீதுக்கு? எப்போ வந்து சொல்லுங்க? ஜெயிச்ச பின்னாடி தான் வந்துச்சு. ஜெயிக்கணும், நீ போராடணும், உருவாக்கி கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் சால்வை வரும்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜெயிக்கிறவனுக்கு தான் சால்வை. ஜெபத்தில் சாத்தானை ஜெயிக்கணும், உபவாசத்தில் ஜெயிக்கணும், ஆராதனையில் ஜெயிக்கணும், ஆமென், வேதத்தை வாசித்து தேர்வதில் ஜெயிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நீ தேர்ச்சி அடையும்படி நீ உன்னை உருவாக்கணும். நீ உருவாக்க ஆண்டவர் சரியான நேரத்தில் ஜெயத்தை கொண்டு வருவார். தாவீது தன்னை உருவாக்கி கொண்டது நிமித்தமாக அவன் யுத்தத்திலே ஜெயித்தார். ஜெயிச்ச பின்னாடி தான் வந்து தாவீது என்ன பண்றாங்க, சால்வை போடுறாங்க. ஆமென். நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும் உங்க சொந்த பந்தகம் எவனும் மதிக்க மாட்டான். நீங்க சாதிச்சினா தான் வராதவனெல்லாம் உன் வீட்டு வாசப்படி தேடி வருவான். அவர் யார் தெரியுங்களா? அந்த அந்த அமிர்தாங்க, அந்த பெரிய பங்களாக்காரர், அந்த பெரிய கார், இதெல்லாம் பெரிய வேலையில் இருக்காரு. அந்த அவர் யாருங்க? அவர் தாங்க எங்க மாமாங்க, அவர் தாங்க எங்க சித்தப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். எப்போ சொல்லுவான் தெரியுமா? உங்க நிதானம் தவறி இருக்கும்போது ஒருத்தரும் சொல்ல உங்க பேரை சொல்றது கூட அவன் வெக்கப்படுவான். ஏன்னா நீங்க நிதானம் தவறி கிடக்குறீங்க, நீங்க பிரயோஜனம் இல்லை, நீங்கள் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை கீழே கிடக்குது, உங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க, முன்வைக்க மாட்டாங்க, உதாரணமா சொல்ல மாட்டாங்க. நீங்க சாதிக்கணும். அப்பதான் அது யாரு? அது எங்க சித்தப்பா. அது யார் தெரியுமா? யார் உன்னை கேட்டா கேட்கலான்னு சொல்லுவான். அவங்க தான் எங்க அக்கா, அவங்க தான் எங்க அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கிற, அந்த மந்திரியா இருக்கிறாங்களே, அந்த அந்த ஊர் தலைவர் இருக்காங்களே, அந்த அந்த தாசில்தார், அவரு தாங்க என் மாமாங்க, எங்க அக்காங்க, என் தம்பிங்க சொல்லுவாங்க. எப்போ உனக்கு சால்வு வரும்? நீ சாதித்தால் தான் உனக்கு சால்வு வரும். சிறு வயசுல நாம் என்ன பேசுறோம்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், நான் உண்மையில தேவனை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், எல்லாம் சொல்றோம். அந்த தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு, ஆனால் நாம கீழ்ப்படியறதில்லை. ஆண்டவரின் தாவீதை போல எனக்குள்ள இருக்கிற திறமைகளை வளர்க்க நீர் உதவி செய்ய வேண்டும். நான் தாவீதை போல எனக்கு சால்வை வரணும், நான் சாதிக்கணும், உயர் அதிகாரி ஆகணும், உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் என்ன வைக்கணும். அங்க சால்வு போட்டது மாத்திரமல்ல, இங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லா யுத்த வீரர்களுக்கு மேலாக இவனை தலைவனாக கொண்டு போய் சவுல் வைக்கிறார். சாதிக்கிறாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. சாதிக்கணுங்க. நீங்க நான் சொல்றதை நீங்க தவறா புரிஞ்சுனா தவறாக தான், சரியா புரிஞ்சு உணர்வடைஞ்சீங்கன்னா நீங்க வளருவீங்க. வைராக்கியத்தோடு ஆண்டவருக்குள்ள நீங்க எழும்பி உங்களை வளர்த்துக்கணும். நாட்களை வீணடிச்சிடக்கூடாது. 20-25 வயசுல சாதிக்கிற ஒரு வெறித்தனமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அந்த வளர்ச்சியின் வாஞ்சை இல்லை. முன்னுக்கு வரணும், வளரணும், சாதிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சையில் விளையாட்டுத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளே, இன்றைக்கு காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தாவீதை போல கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் உருவாக்கி வளர்த்து கொள்ளவில்லை என்றால் இனி வருகிற காலங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், சேனைகளின் தலைவனாக உயர்த்தப்பட்டவன், ஒரு காலத்திலே அந்த தேசத்திற்கே ராஜாவாக உட்கார்ந்தான். ஆடு மேய்ச்ச தாவீது இப்ப எங்க இருக்கிறாரு? நம்மளை பார்த்து கேவலமா பேசின நாவெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? அடுத்த வசனத்தை படிங்க, பிடிச்சி முடிக்க சீக்கலாம். மேல் வசனம் முடிச்சிட்டுங்களா? தாவீது புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததுனால மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கும், வருதுங்களா, எல்லா சொந்த பந்தங்கள் உறவுகள் உங்களோட ஒட்டி பிறந்தது, 2ஆவதா 3ஆவதா பிறந்தது, எல்லாருடைய கண்களுக்கும் நீங்க ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உள்ள விசுவாசியா பிள்ளையா நீ இருக்கணும்னா நீ என்ன செய்யணுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, பிரியமாயிருந்தான். நீங்க சொல்லுவீங்க,
அக்கா நான் 1 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன் அப்படி சொல்லி அவங்க 12 மணிக்கெல்லாம் ஆயத்தமாகி காத்துறீங்க, தங்கச்சி வரணுச்சே வரணுச்சேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வரலையேன்னு சொல்லி. ஆமேன். எதையும் அதையும் செஞ்சு இதை செய் அதை செய், வெரைட்டிஸாக செய், வரிச்சு வை பொறிச்சு வை, எல்லாம் தடபுடலாம் நடந்து வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம அவங்க விரும்புகிற ஒரு ஸ்தானத்தில் இல்லைன்னா வர்றேன் அப்படின்னு சொன்ன இன்னைக்கா இப்பயா வர்ற, நீ முன்ன சொல்ல மாட்டேன், நான் இப்போ தான் புறப்பட்டு இருக்கிறேன், நான் ரெடி ஆகிட்டேன், விட்டே கிளம்பிட்டேன், முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வர வேண்டாம், வீட்டிலே நீ இருன்னு அர்த்தம். நீ வந்து என்ன பிரயோஜனம்? நீ காசுக்காரியா, பணக்காரியா, சாதிச்சவங்களா, வேலைக்காரியா? நீ வந்து இங்கேருந்து ஏதாவது இருந்தால் கொண்டுட்டு போவ. நீ வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வளரணும். உலக பிரகாரமான காரியத்தில் கர்த்தர் உங்களை வளர உதவி செய்வார். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு வளர்ச்சி தான் உங்களுக்கு மரியாதை கொண்டு வரும். நீங்கள் சாதிக்கணும். சாதிச்சா தான் சால்வை வரும், சாதிச்சா தான் வெகுமதிகள் வரும், சாதிச்சா தான் உயர்வு வரும். நீங்கள் சாதிக்காத வரைக்கும் ஒன்றும் கிடையாது. சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களை வளர்த்து கொள்ளணும். அப்போ தான் சாதிக்க முடியும். ஆமே. தாவீது என்ன செய்தாரு சொல்லுங்க? தாவீது என்ன பண்ணாரு? தன்னை வளர்த்து கொண்டார். வாய்ப்பு வந்தபோது என்ன நடந்தது? அந்த வளர்ச்சியை காட்டினார். அந்த வளர்ச்சினாலே ஜெயிச்சாரு, சாதித்தாரு. அது அவருக்கு கௌரவத்தை கொண்டாந்தது. சால்வை போத்தி பாராட்டுனாங்க. அடுத்த வசனத்தில் சொல்லுது, ஆட்டம் பாட்டம் நையாண்டி செட்டு கரகாட்டம் எல்லாம் வச்சு கொண்டாடுனாங்க. இருக்குதா? இருக்குதுங்களா? படிச்சு முடிங்க சீக்கிரம். மேல பாருங்க. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்ப வரும்போது என்ன செய்யுங்க? ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று சொல்லி முறைமுறையாய் பாடினார்கள். அல்லேலூயா. இது சவுலுக்கு என்னவாயிருச்சு? பொறாமையும் எரிச்சலும் வந்தது. உங்க வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சரி, பக்கத்து ஊருக்காரனுக்கும் சரி, பக்கத்து நாட்டுக்காரனுக்கும் சரியும் எரிச்சலும் பொறாமையும் உண்டாகும்படி நீங்கள் வாழ வேண்டும். தாவீதோடைய வளர்ச்சி சவுலுக்கு என்னாச்சுங்க? ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்னடா நமக்கு கூட இப்படி பாராட்டல, இந்த 20 வயசு பையனை இப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே. எப்போ ஆடுவாங்க தூக்கி வச்சுக்கிட்டு? நீ சாதித்தால் தான் உலகம் உன்னை தூக்கி வச்சு ஆட்டம். நாம் சாதிக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நம்ம தெரியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே, சபைக்குள்ளே, உலகத்திற்குள்ளே நீங்கள் வளர்ந்து சாதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம்.